வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. பாருங்கள், ஏற்கனவே நான் வந்து கடாய் க்ளீன் பண்ணுற வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் அந்த தோசைக்கல்ல ஓரத்தில் வந்து அப்படியே கறி மாதிரி படிஞ்சிட்ருக்கோம். அப்போ அது வந்து சூடு ஏறாது, நடுப்புற மட்டும் தோசை நல்லா வரும், ஓரத்தில் வந்து தோசை நல்லாவே வராது. அதே மாதிரி கடாயுமே என்ன பண்ணுறோம், அடியில் வந்து நம்ம என்ன தான் வேலை செய்ய ஆள் வச்சாலுமே அந்த அடியில் வந்து அப்படியே கறியாக வந்து படிஞ்சு ஒரு அடை மாதிரி ஆகிடும். அதை வந்து இன்றைக்கி எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கடாயை வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். பாருங்கள், ஆல்ரெடி நம்ம வந்து தோசைக்கல் ஆகட்டும், அதுக்கப்புறம் கடாய் ஆகட்டும் க்ளீன் பண்ணுற வீடியோ நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் வந்து கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். அது தவிர நம்ம வந்து இந்த மாதிரி கடாயி இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் எங்கே வாங்கினீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த க்ளீனிங் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சு காமிச்சிருப்பேன். அம்மா வீட்டு சமையலுக்கு ஃபேஸ்புக் இருக்குது, நீங்கள் ஃபேஸ்புக்லேயுமே போய் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பாருங்கள், இந்த கடாய் வந்து நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அழகாக வெள்ளையாக இருக்கும், உள்ளே வந்து தேய்ச்சிருவோம். பின்னாடி சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கறி படைஞ்சிருக்கும். ஒரு சிலர் வீட்டில் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே இருக்கும், அது வந்து நம்ம எப்படி போகிறதுன்னு தெரியாது. ரெண்டாவது இந்த மாதிரி ஆனாலே நமக்கு கடாய் வந்து சூடு ஏறுறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். அதுதான் காரணமே. சில கடாய் வந்து சூடே ஏறாது, பார்த்திங்கன்னா சூடு ஏறலன்னு. தோசைக்கல்லுமே அப்படி தான், நடுப்புற வந்து சூடு ஏறும், இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடை மாதிரி இந்த கறி வந்து படிஞ்சிருக்கும். அதனால தான் வந்து நமக்கு சூடு ஏறாது. இப்போ இதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கவுத்து வச்சுருங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக தீ வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குறைச்சிக்கலாம். பாருங்கள், நல்ல கம்மியான தீயில் ஒரு 10 நிமிஷம் வந்து அது அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு மெலிசான ஒரு கத்தி, அப்படி இல்லை இந்த மாதிரி கத்தி இல்லை அப்படின்னா கடையில் வந்து ஆசா பிளேடு விற்கும், அந்த பிளேடு வந்து வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ பொறுமையாக நம்ம ஒரு சைடு பிடிச்சிக்கிட்டு ஒரு சைடு வருங்க, எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் சூடு ஏறட்டும், அதுக்கப்புறம் ஈஸியாக வந்துடும். ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் இது சூடு ஏறினா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் சுரண்ட ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எப்படி புகை வருதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு புகை வரும்போது நீங்கள் வந்து பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா ஒரு இது மேலே ஸ்ட்ராங்காக இது நிற்காது, அதனால் இப்படி பிடிச்சிக்கிட்டு சுரண்டினீங்கன்னா இது வருங்க எவ்வளோ ஈஸியாக. ரொம்ப கஷ்டப்பட்டு கூட நீங்கள் சுரண்ட வேணாம். அடுப்பு வந்து சிம்மில் வந்து எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள், டக்குன்னு கையில் பட்டுரும். அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க. இதையுமே கொஞ்சம் சூடு வந்து பொறுக்காது. உங்களுக்கு எந்த கத்தியில் சுரண்ட வாட்டப்படுதோ அந்த கத்தியில் சுரண்டுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து நல்லா சுரண்டிட்டோம். இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும், ஆறினோடனே எடுத்துகிட்டு போய் கழுவும், பளிச்சுன்னு ஆகிடும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இருக்குது. இதை ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கழுவிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் இரும்பு நார் போட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு கறியாக இருந்தது இதில். இப்போ பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு ஆயிடுச்சு. இந்த கொஞ்சம் கூட நம்ம வந்து தேய்க்க போயிடும். அதாவது நம்ம அடுப்பில் வச்சுட்டு மறுபடியும் வந்து தேய்க்கும் போது கொஞ்சம் நல்லா அழுத்தி தேய்ச்சோம்னா இந்த கறி வந்து இதில் படியாது. இந்த கடாய் வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.